வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புலாவ். அதாவது பாசுமதி ரைஸில் செய்யக்கூடிய புலாவ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பிரியாணி சட்டியில் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 7 டீஸ்பூன் அல்ல 8 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட ஒரு 2.5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த ஆயில் நம்ம கம்மியாக தான் ஊற்றிக்கோம். புலாவுக்கு ரொம்ப ஆயில் ரொம்ப நெய்லாம் தேவைப்படாது. ஒரு 8 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஒரு 2.5 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இது நான் காப்படி அரிசி தான் செய்ய போகிறேன், அதனால் கம்மியாக ஊற்றிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை, ஒரு பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கணும். இது பொரிஞ்ச உடனே பொரிய உடனே நல்லா பட்டை கிராம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். பிரியாணிக்கு நம்ம எப்படி நறுக்குவோம் அது மாதிரி நறுக்கியிருக்கேன். இந்த 2 பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கணும். புலாவுக்கு ரொம்ப வதக்கணும்லாம் அவசியமே கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்க வேணாம். இதோட 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை நறுக்கி போட்டுக்கணும். நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்துக்கணும். இதையும் நறுக்கி போட்டு வதக்கிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இது தக்காளி போட்டு 2 வதக்கினோன்னே ஒரு புதினா இலை 10 இலையை போட்டு அதோட ஒரு 1/4 கை கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். போட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது உங்களுக்கு. அப்போ ஒரு 4 டீஸ்பூன் நல்லா தயிரை ஊற்றிக்கோங்க. தயிரை ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தயிரை முன்னாடியே ஊற்றிடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டு தயிரை ஊற்றினீங்கன்னா இஞ்சி பூண்டு அந்த இதாக ஆரம்பிக்கும், பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒரு வாடை ஒரு மாதிரி வரும், அதனால் நல்லா இருக்காது. தயிரை ஊற்றி 2 கிண்டி விட்டுட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டை போடணும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு அடியில் உங்களுக்கு பிடிக்காது. புலாவை பொறுத்த வரைக்கும் ப்ளெயினாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை, அதனால் இப்படி போட்டுக்கணும் நீங்கள். இப்போ இதுக்கு நான் காப்படி சொன்னேன், அதாவது 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி தான் பாசுமதி ரைஸ் நம்ம எடுக்கணும்னா நம்ம சட்டி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வைக்கும் போதே அந்த அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடணும். இப்போ 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல இந்த பாசுமதி ரைஸு, அந்த ரைஸை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் போடணும். தண்ணியோடு போட்டக்கூடாது, போட்டால் குழஞ்சி போயிடும். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் உப்பு போடவே இல்லை. உப்பை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸை போடணும். நான் காப்படி சொன்னேன், அதாவது கப்பு கணக்குனா நீங்கள் 1 கப்பு எடுத்துக்கினா 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச ரைஸில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிட்டு ரைஸை போடணும். போட்டு அதை ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். இதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது. புலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் பொருள் தேவைப்படும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு எல்லாம் அந்த அரிசியோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். அரிசியும் அந்த தண்ணி நல்லா கொதித்து அரிசி வேகிற மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இப்போ எடுத்திங்கன்னா தண்ணி ஓரளவு கம்மியாயிடுச்சு, வத்திருக்கு. இப்போ இனிமேலாம் நீங்கள் மூடக்கூடாது, மூடினீங்கன்னா குழஞ்சி போயிடும். ஏன்னா பாசுமதி ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இது பக்கத்துலேயே நின்று லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா இப்போ தண்ணியில் நல்லா சுண்டி புலாவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ அரிசி ஓரளவு வெந்துருச்சு. இப்போது அரிசி வெந்துருச்சு நல்லா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரியாணிக்கு சொன்னேன்ல, ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த சட்டியை வச்சு
அதுக்கு மேலே ஒரு துணியை கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வைக்கணுன்னு அதே மெத்தடில் நீங்கள் தம் போட்டுக்கிறீங்க. பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்துருச்சு அரிசி. இப்போ நான் சொன்ன ஏற்கனவே நிறைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். முன்னாடி நாங்கள் பிரியாணிக்கு சொன்ன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தம் எப்படி போடுறதுன்னு. அதே மெத்தடில் தம்மை போட்டுக்கோங்க. இப்போது இந்த புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.